வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக மிக முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய தளர்வுகள் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 72,000 பேருக்கு மிகப்பெரிய நற்செய்தி காத்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3.78 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது மாதந்தோறும் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டில் 444 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் புதிதாக விண்ணப்பித்த 72,000 மனுக்கள் மீதான ஆய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 ஆண்டு துவங்கப்பட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் இணைவதற்கு சில நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு விதித்திருந்தது. இதில் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி அற்றவர்களாக கருதப்பட்டனர். அதே நேரம் தகுதியுள்ள பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்கள் அதிகரித்து வந்தன. இந்த திட்டத்தில் மாவட்டத்தில் 3,78,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக தகுதி பெற்றனர். அதன்படி மாதந்தோறும் அரசு உதவித் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலத்தில் 3.78 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் மொத்தம் 444 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தில் சேர தவறிய தகுதியான பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெறும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து இருந்தார். இதில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் அனைவரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் உரிமை தொகை திட்டத்தில் புதிய தளர்வுகளை அரசு அறிவித்து இருந்தது. இந்த திட்டத்தின் பயனை தமிழக அரசு விரிவுபடுத்தி உள்ளது. அதன்படி அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஓய்வூதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அரசு மூலமாக மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் தகுதி அற்றவர்கள், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத தகுதியுடைய மற்ற பெண்களும் விண்ணப்பம் செய்யலாம். கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதிற்கு மேலாகியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற தகுதி உள்ள பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து பலர் இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்துள்ளனர். இதனை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக 72,800 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இவை அனைத்தையும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் அரசிற்கு தாக்கல் செய்து உள்ளனர். மிக விரைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதலாக 72,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பலரும் பயனடைவார்கள் என்று தெரிகிறது. அதேபோல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முகாமின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடங்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றன. இதனாலேயே பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இந்த ஒரு திட்டத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. அதாவது வேறு எந்த கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்படுவது இல்லை. உரிமை தொகைக்கு தகுதியிருந்தும் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். கட்டாயம் தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் 3,760
68 இடங்களிலும், கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாத காலமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்தவர்கள் தங்களுடைய மனுக்களின் நிலையை இந்த ஒரு இணையதளத்தின் மூலம் எளிமையாக வீட்டில் இருந்தபடியே அறிந்து கொள்ள முடியும். இந்த முகாமின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை இந்த முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம் அதன் பின் நீட்டிக்கப்பட வாய்ப்புகள் குறைவு. இதனால் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த முகாமின் கீழ் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். நவம்பர் 15ஆம் தேதி முகாம் முடியும் முன் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். விடுபட்டோர் எல்லாருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். கடும் பொருட்செலவிலும் கூட மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு அறிவிப்பை தெரிவித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 44 லட்சம் பெண்கள் இந்த உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த முகாம்களில் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும் முதல்வர் ஆல்ரெடி அறிவித்து இருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் தெரிவித்து இருந்தார். நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுகிறார்கள். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டையில் உள்ள முகவரியை மாற்றம் செய்ய பெயரை நீக்குவதற்கு திடீர் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டு உள்ளன. அதாவது தமிழகத்தில் 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். பொது விநியோக திட்டம் மற்றும் நலத்திட்டங்களை பெற ரேஷன் அட்டை முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாக மக்களிடம் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற நலத்திட்டங்களை பெற முடிகிறது. அதாவது அரசு திட்டங்களை செயல்படுத்தவும் குடும்பங்களின் விவரங்களை சரிபார்க்கவும் ரேஷன் கார்டு மிகவும் முக்கியமானதாகும். இந்த ரேஷன் அட்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பம் செய்யலாம், திருத்தங்களை செய்யலாம். இதற்கு அரசு அனுமதி அளிக்கிறது. ரேஷன் கார்டை பெற தனி சமையல் அறையுடன் வசிப்பவர்கள் ஆதார் எண்ணுடன் உணவு வழங்கல் துறையின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தின் மூலம் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் செய்யலாம். கார்டுதாரர்கள் தேவைக்கு ஏற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அதை அதிகாரிகள் பரிசீலித்து ஒப்புதல் தருவார். இதுதான் நடைமுறையாக இருந்தது. இதற்கிடையே மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை அவசியம் என்பதால் புதிய ரேஷன் கார்டுகளுக்கான கோரிக்கைகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உணவுத்துறை உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பதை கடைபிடிக்க முடிவு செய்து உள்ளது. அதாவது ஒவ்வொரு சேவைக்கும் ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு முறையும், ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் விண்ணப்பிக்க முடியும். ஆவணங்களை பதிவிறக்கவும் முடியும். அதன்படி ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், உறுப்பினர் சேர்த்தல் உட்பட 4 சேவைகளுக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என உணவு வழங்கல் துறை அறிவித்து உள்ளது. இதுகுறித்து உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், ரேஷன் கார்டில் மாற்றங்களை மேற்கொள்ள உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த சேவைகளை முறைப்படுத்த ஆண்டுக்கு 2 முறை விண்ணப்பிக்க அனுமதி, ஆவணம் பதிவிறக்க அனுமதி அளிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.